ரீசெண்டா வந்து புதுக்கோட்டை சைட்ல வந்து ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் தமிழ்நாட்டிலே. நீங்க ஜாதியை பத்தி பேச உங்களுக்கு ரூல்ஸே இல்ல. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எழுதியா இருக்குது, பிறக்கையில எழுதியா ஒட்டியிருக்காங்க. ஆனா கல்வின்ற ஒரு தரத்துல வந்து சர்டிபிகேட் கேட்கறதே வந்து ஜாதி சான்றிதழ் தான் கேட்கறாங்க. ரெண்டாவது இதை ஊதி 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 பெருசாக்குறது அரசியல்வாதி தான். அவன் சுயநலத்துக்காக வேண்டி ஸ்கூல்ல இருந்தே கட் பண்ண ஜாதி ரீதியா தாக்கப்படுறது வந்து ரொம்ப தவிர்க்கணும். மனுஷனா பார்க்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் மனுஷால் தான். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படிங்கிற இந்த ஷோல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் குறிப்பா தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் கூட புதுக்கோட்டை வடக்காடு கிராமத்துல வந்து பட்டியலின மக்கள் மீது வந்து மாற்று சாதியினர் வந்து ஒரு வன்முறை தாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமே பட்டியலின மக்களும் தலித் மக்களும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிரச்சனைகளுமே ஒரு போர் சூழல் மாதிரி கடந்து தான் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. சாதியை பத்தியும் சாதி ரீதியான வன்முறை பத்தியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சீரியஸா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணணும். லைக் ரீசெண்டா வந்து புதுக்கோட்டை சைட்ல வந்து ஒரு இன்னுமே வந்து ஸ்டேட்ஸ்குள்ளேயும் சிட்டிஸ்குள்ளேயும் இன்னும் வந்து கண்ட்ரிக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். பட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அனதர் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வார் அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன் வைஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணா அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் உள்ளேயே சண்டை போடாம இன்னும் வெளி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இப்பதான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும். நிறைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் இல்லாமையா இருக்கு. அந்த இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும், நிறைய பேர் படிக்க வைக்கணும். ஸோ நாலேஜ் அது மூலயமா கண்டிப்பா வந்து கிரியேட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் வைஸ், எக்கனாமிக்கல் வைஸ், ரூரல் ஏரியாலலாம் நிறைய வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ஸே ரொம்ப வந்து கொலாப்ஸ்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும். ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் தமிழ்நாட்டிலே. நீங்க ஜாதியை பத்தி பேச உங்களுக்கு ரூல்ஸே இல்ல. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எழுதியா இருக்குது, பிறக்கையில எழுதியா ஒட்டியிருக்காங்க. ஆண் ஜாதி ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தான் கேட்குறாங்க பிறந்த உடனே. இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் இல்லாம கேட்குறாங்க. எந்த நாட்டில் கேட்குறாங்க? எதுக்கு அடிச்சு நொறுக்குறீங்க ஜாதியை பத்தி? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க மேல் ஜாதியா இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? கீழ் ஜாதின்னு தரையிலேயே படுப்பாங்க. அவங்களும் ஒரு நாளைக்கு பாய் போட்டு படுப்பாங்கல்ல. கீழ் ஜாதி என்ன மேல் ஜாதி என்ன? ஜாதி ரெண்டே ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி. எல்லாருக்கும் சம்பந்தம் தான். தமிழ்நாடுல இருந்து மக்கள் கீழே மண்ணுல விழுந்தாலுமே நம்மளுக்கு தான் சொந்தம்னு நினைக்க கூடாது. எல்லாருக்கும் சொந்தம் தான். நீ மேல் ஜாதியா இருந்தா என்ன பண்ண போற? அவன் பறையனா இருந்தா உன்னை வந்து என்ன சோறு கேட்கறானா, கஞ்சி கேட்கறானா, துணி கேட்கறானா? எல்லாரும் சம்பந்தம். ஜாதின்னா எல்லாருக்கும் மதம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஜாதி ரீதியில வந்து தாக்குறது வந்து அது அநீதி தான். எப்பயுமே அது எப்பவுமே நீதின்ற முறையில இப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எல்லாருமே எல்லாத்துக்கும் சமத்துவன்ற முறையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து ஆனா கல்வின்ற ஒரு தரத்துல வந்து அப்ப ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் கேட்கறதே வந்து ஜாதி சான்றிதழ் தான் கேட்கறாங்க. இது அறவே புறக்கணிக்கணும். ஜாதின்றது வந்து மறுக்கப்பட்டாதான் நம்ம இந்த ஜாதியோட பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க முடியும். ஏன்னா நம்ம உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்ற பேசுறத விட இந்த ஸ்கூல்ல இருந்தே இதை கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கேஸ்ட் வாய்ஸ். ஏன்னா பசங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது. முன்ன இருந்தவங்கலாம் தெரியும், கிராமத்தை எல்லாம் தெரியும். சென்னை சைட்ல இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த மக்கள் யாரும் என்னன்னு தெரியும். எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கோம். ஜாதி ரீதியா தாக்கப்படுறது வந்து ரொம்ப தவிர்க்கணும். யாரும் வந்து ஜாதியை பார்த்து பழகக்கூடாது. இது வந்து வட மாநிலத்துல வேணா நிறைய இதாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இருக்கிறதும் கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லபடியா இருக்கும். அதாவது இப்போ தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் ஜாதி பிரச்சனை அது இப்போ நடக்கலை. 40 வருஷ காலமாகவே ஒரு இனத்திற்கும் ஒரு இனத்துக்கும் பிடிக்காது. ரெண்டாவது இதை ஊதி 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 பெருசாக்குறது அரசியல்வாதி தான். அவன் சுயநலத்துக்காக வேண்டி நீங்கள் அந்த ஏரியாவில் பார்த்தா கவுன்சிலரு மேக்சிமம் இந்த கவுன்சிலர் மூலமாக தான் இந்த பிரச்சனையை ரூபத்தில் வெடிக்கும். இந்த ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு வந்தால் அந்த ஜாதிக்கு ஃபஸ்ட்டு செஞ்சாங்க, இந்த ஜாதிக்கு செய்யலை. ரெண்டாவது சரம் வரைய வெட்டு கொலை. இது வந்து இதுக்கு பேர் போன ஊரே எங்கள் நெல்லை சீமை தான். எனக்கு பெருமைக்கு சொல்லுறது இல்லை, எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏண்டா 1970 ஆரம்பிச்சது இன்னும் 2025 முடிஞ்சு இப்போ லேட்டஸ்டா 2026 போறோம். இந்த நேரத்திலையும் இன்னும் இவங்க திருந்தலை. இதுக்கு ஒன்று காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகத்தினர் படிப்பு சம்பந்தப்படுறதுக்கு அரசாங்கம் எவ்வளவோ பாடுபடுது. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யறேங்குது. ஆனா சில ஒரு ஜாதி மாத்திரம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமையே படிப்பறிவு இல்லாம இருக்கிறதுனால அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாம இருந்தது பெரியவங்க.
அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை சொல்லி சொல்லி உசுப்பி அது கடைசியில் என்னன்னா சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விடுறது அரசியல்வாதி தான். இது வந்து அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை இந்த ட்ரிப்பு. ஐயா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் மனுஷால் தான், எல்லாம் ஒரே மனுஷன் தான். மனுஷனா பார்க்கணும் அவ்வளவுதான். எல்லாரும் மனுஷால் தான். எனக்கு ஓ பாசிட்டிவ் என்னோட ரத்தம் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எல்லாம் போகலாம். இப்ப என் ரத்தம் வந்து நான் என் ஜாதிகாரன்ட்டு வேற ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது போகுது. எல்லாருக்கும் ஒண்ணுதான்.